புதிய கல்விக் கொள்கை வரையறை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை மூலம் சமஸ்கிருத மொழியை திணிக்க முயற்சிப்பதாக மத்திய அரசு மீது இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா. பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வி நிறுவனம் நடத்தும்போது அவர்களுடைய சலுகை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர் கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி இப்படி பல விஷயங்களில் தென் மாநிலங்களை பாதிக்கின்ற ஒரு அந்த வரையறை இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையோட வரையறை இருக்குது. இதை நாங்கள் படித்து பார்த்துட்டு மாநில அரசின் சார்பில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு புதிய கொள்கையானது எனக்கு ஏற்புடையதல்ல. என்னுடைய ஒரே வேண்டுகோள், நாடாளுமன்றத்தை சமஸ்கிருத மொழியிலே நடத்த வேண்டும். நம்முடைய நிதியமைச்சர் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை சமஸ்கிருதத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு புதிய வால்மீகியாக அவர் நடத்தக்கூடிய கடைகள், ஹோட்டல் அத்தனையிலும் விளம்பர பலகைகள், அது என்ன இட்லியோ தோசையோ அத்தனையும் சமஸ்கிருதத்தில் எழுத வேண்டும். அதை அவர்கள் செய்யட்டும், நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். செத்தொழிந்த மொழியை புகுத்தி உயிரோடு இருப்பவரை சாகடிக்க வேண்டாம்.